गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, ஜெயவருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை மதியம் 1:31 வரை, அதன் பிறகு மூலம். இன்று மதியம் 1:31 வரை கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு மூலா நட்சத்திரம் ஆரம்பம். மூலம் 1:31 முதல். திதி தேய்பிறை தசமி திதி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் பகல் 1:31 வரை, அதன் பிறகு ரிஷபத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மதியம் 1:31 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். மதியம் 1:31 முதல் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் சனி, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன் சுக்கிரன், மீனத்தில் செவ்வாய் கேது. மதியம் 1:31 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து நகர்ந்து தனுசு ராசிக்குள் மாறுகிறது. மேஷ ராசிக்கு இன்றைய முற்பகல் நேரத்திலே மதியம் 1:31 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கிய பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை மதிய நேரத்திற்கு பிறகு செய்யவும். மதியம் 1:31 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு நீங்கள் உங்களது முக்கிய பணிகளை துவங்கலாம். மாலை நேரத்திலே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். தொழில் தொடர்பான ஒரு வளர்ச்சி, ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தின் பிற்பகுதி விளங்குகிறது. முற்பகுதி மிகச் சுமாராக இருந்தாலும் பிற்பகுதியிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினத்தின் முற்பகுதி நன்றாக இருக்கிறது. மதியம் 1:31 வரையிலே ராசிக்கு 7ஆம் இடத்திலே மிக வலுவான நிலையிலே சனி அமைந்திருக்கும் பொழுது அதோடு சந்திரனும் இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. மதியம் 1:31 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிவிடுகிறது. ஆகவே முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் காலை நேரத்தில் முடித்து விடுங்கள். காலை நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மதியம் 1:31 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இந்நாளிலே. மதிய நேரத்திலே ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுவதால் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே இறையருளால் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பதன் மூலமாக நீங்கள் உங்களது மனதை அமைதிப்படுத்த முடியும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். நாள் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணிசமான சேமிப்புகளை எல்லாம் இப்பொழுது நீங்கள் துவங்குவீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே மதியம் 1:31 வரை இருக்கும் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் பிறகு 6ஆம் இடம் சென்று விடுகிறது. 5ஆம் இடத்திலே இருக்கும் வரை குரு பார்வை பெறுகிறது. 6ஆம் இடம் சென்ற பிறகு குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறது.
ஆகவே நாள் முழுவதுமே கடகராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மூலம் நட்சத்திரம் இருக்கும் பிற்பகல் பகுதி ஆகிய இரண்டுமே உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கின்றன. அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். அதிலும் தேய்பிறை காலம் என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு நடைபெறும். 12ஆம் வீட்டோனாகிய சந்திரன் நன்மை செய்யாத கிரகம், விரையாதிபதி, அது தேய்பிறையிலே இப்பொழுது 4ஆம் இடத்தில் வந்து நீச்சமடைந்திருக்கிறது. மதிய நேரத்திலே 5ஆம் இடம் சென்று தனுசில் இருக்கப் போகிறது. இந்நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். முற்பகல் பகுதி பிற்பகல் பகுதி ஆகிய இரண்டுமே நன்றாக இருக்கும். சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய முற்பகல் பகுதியும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிற்பகல் பகுதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் தொடர்பான உங்களது பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடமாகிய மகரத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. குரு பார்வையிலே உங்கள் ராசி அதிபதி அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சுலபமாக நடைபெறும். வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். உற்சாகமாக இருப்பீர்கள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறைகளிலே ஈடுபாடு உள்ள மாணவ மாணவியருக்கு கோப்பைகள், பரிசுகள், கேடயங்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்கும். உடல் வலிமையும் மனோவலிமையும் சேர்ந்து உங்களை வெற்றி பெறச் செய்யும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதில் சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு மட்டும் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வை கொடுத்துவிட்டு ஊதிய உயர்வு கொடுக்காமல் இருப்பார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலை இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் தொடர்பான உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் மதியம் 1:31 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடமாகிய தனுசிற்கு சந்திரன் செல்கிறது. ராசியிலே இருக்கும் வரை அது குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 5இல், 5 குடைவன் 9இல், 9 குடைவன் ராசியில் என்று நேற்று சொன்னது போல அதே போன்ற ஒரு 3 திரிகோணாதிபதிகளும் தத்தம் வீடுகளுக்கு அடுத்த வீடுகளான திரிகோணஸ்தானத்திலே மிக அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு கிரக நிலவரம். மதியம் 1:31க்கு சந்திரன் உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து அடுத்த வீடான தனுசிற்கு சென்று விடுகிறது. தனுசிற்கு சந்திரன் சென்ற பிறகு குரு சந்திரன் பரிவர்த்தனை ஏற்படுகிறது. அது இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு யோகம். ஆகவே நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே திருப்திகரமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே இருக்கும் சந்திரன் மதியம் 1:31க்கு உங்கள் ராசிக்குள் வருகிறது. உங்கள் ராசிக்குள் வந்த பிறகு ராசி அதிபதி குருவோடு
அட்டமாதிபதி சந்திரன் பரிவர்த்தனை பெறுகிறது. எட்டுக்குடைய சந்திரனும் ராசி அதிபதி குருவும் பரிவர்த்தனை பெறுகின்றன மதிய நேரத்திலே. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே வளர்ச்சி உண்டு. அசையா சொத்துக்கள் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் வருமானம் கிடைக்கும். எப்போ வர வேண்டிய ஒரு பாக்கி திடீர்னு வரும், அல்லது எப்போ விற்க வேண்டிய ஒரு இடம் இப்போ விற்று போகும். ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களது அசையா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே இருக்கிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். மிகச்சிறப்பான ஒரு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மதியம் 1:31க்கு 12ஆம் இடமாகிய தனுசிற்கு வருகிறது. கேட்டை நட்சத்திரம் முடிவடைந்து மூலம் நட்சத்திரம் ஆரம்பம் 1:31 PM. இன்னைக்கு இந்த கிரக மாற்றம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகின்ற இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மை செய்யும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனால் உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். புத்தாடை வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, மனதிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசியிலே இப்பொழுது புதன் அமர்ந்து கொண்டிருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே கல்வித்துறை சார்ந்த தொழிலில் உள்ளவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள், கல்வி படிக்கும் மாணவ மாணவியர் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மன வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்வீர்கள், தேர்ந்தெடுப்பீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப யோசித்து ஆழமாக சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். யாராவது ரோஜாப்பூ கொண்டு வந்து கொடுத்தா உடனே தலையை ஆட்டிடக்கூடாது. வாழ்க்கை துணை, அது வழித்துணை அல்ல. வாழ்க்கை துணையாக வருபவர் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நமது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களை கண் கலங்க விட்டு போய் திருமணம் செய்து கொண்டால் அது வாழ்க்கை சிறக்காது. பெற்றோர்களின் மனப்பூர்வமான ஆசீர்வாதத்துடன், முழு சம்மதத்துடன், அவர்கள் விரும்புகின்ற விதத்திலே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வீட்டில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தது. நான் அந்த பொண்ணை கேட்டேன், ஏம்மா அந்த பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்ன காரணம்? இல்லை, ஃபஸ்ட்டு என்னை பார்த்து அவன் தான் ஐ லவ் யூ சொன்னான். இது ஒரு காரணமா? ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு பேசிஸ்லையா வாழ்க்கையை நடத்த முடியும்? அவன் ஃபஸ்ட்டு சொன்னாங்கிறதுக்காக வேண்டி எஸ் சொல்லிடுறதா? அவன் சும்மா 10 பேர்கிட்ட சொல்லி பார்ப்பான், அதில் ஏதோ ஒரு 5 தேர்தா பார்க்கலாமேன்ட்டு. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். வாழ்க்கை துணை அமைகின்ற நேரம் அதை நன்றாக யோசித்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அதனால் நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றெல்லாம் பிடிவாதம் பிடிக்காமல், பெற்றோர்களின் மனதை புண்படுத்தாமல், அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மகிழ்ச்சியான அவர்களின் வாழ்த்துக்களுடன் திருமணம் நடைபெற வேண்டும். அதற்கு இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. இன்றைய தினம் அத்தகைய ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மதியம் 1:31க்கு 10ஆம் இடம் வந்து குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறது. குருச்சந்திரன் பரிவர்த்தனை மதியத்திலிருந்து ஆரம்பம். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. 9 குடைவன் ராசியிலே இருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே இருக்கிறது. 5 குடைவன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மிக மிக வலுவான நிலையிலே அனைத்து கிரகங்களும் அமைந்திருக்கின்ற 3 திரிகோணாதிபதிகளும் 4 கேந்திராதிபதிகளும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம் என்பதால் இதை காட்டிலும் ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் இல்லை.
உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறும். அவரவர் வயதிற்கேற்ப நடைபெற வேண்டிய நன்மைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். தேய்பிறை ஏகாதசிக்கு விரதம் இருப்பவர்கள் நாளை தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நாளை தினம் சுப முகூர்த்த நாள். மாசி மாதத்தில் வருகின்ற முதல் முகூர்த்தம் நாளைய தினம் காலை 8:45 9:45 வரை மீன லக்னம் முகூர்த்த நேரம். 8:45 to 9:45 முகூர்த்த நேரம் நாளைய தினம். ஞாயிற்றுக்கிழமை 15/2/2015 நாளைய தினம் காலை 8:45 முதல் 9:45 வரை மீன லக்னம் முகூர்த்த லக்னம். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய, உங்களுடைய பிரச்சனைகள் தீர, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம பண்ணலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு சுவாமிஜி? ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. அபராஜித பிங்காக்கா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மங்களகரமான ஜெய வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி 14/2/2015 சனிக்கிழமையான இன்று நல்ல பல அபூர்வமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே இந்த அஞ்சனம் பண்ணுறது எப்படின்னு சொன்னோம். இதை தவிர இன்னும் பல அபூர்வமான விஷயங்களை சொல்லுவோம். எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகாரங்கள் கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அவங்க தொழிலை பற்றியோ ஆரோக்கியத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றி கேட்டாலும் சொல்லக்கூடிய பரிகாரமும் அதில் வரக்கூடிய விஷயங்களும் எல்லாருக்கும் பலன் தரும். அதுக்கு அடுத்த விஷயம், நீங்கள் தொடர்பு கொள்வது எப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு சுலபமாக புரியும். எப்படி நீங்கள் இந்த தொலைக்காட்சியோடு தொடர்பு கொள்ளலாம் புரியும். அதனால் நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றது புரியும். இதை தவிர இப்போ நாங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் எப்படி ஒரிஜினல் ருத்ராட்சம்ன்றதை அடையாளம் பார்க்கலாம். ஸ்படிகமணியில் எப்படி நெருப்பு வருது, ஸ்படிகமணியில் நீங்கள் உண்மையானது தானா அசலா போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம். ருத்ராட்சத்தில் அசல் ருத்ராட்சம் போலி ருத்ராட்சம்னா என்ன. இப்போ சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம 5 முகம் வேணும்னு கேட்டிங்கன்னா 4 முகம் வேணும்னு கேட்டிங்கன்னா அது 1 லட்சம் பீஸ் போட்டு கொடுத்துட்றோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டூப்ளிகேட்டாக இருக்குது. ஒரு முகம் கூட வந்துடுது டூப்ளிகேட்டாக. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இந்த ருத்ராட்சம்ன்றது எங்கெல்லாம் விளையிறது, அது ஒரிஜினல் எப்படி, அதனோட பலன் என்னன்றதை உங்களுக்கு அதையும் நாங்கள் காட்டுறோம். ஸ்படிகமணியோட தன்மையை காட்டுறோம். அப்புறம் இந்த கடல்லேருந்து வளர்ந்த உப்பை பற்றி தெரியும். மலையிலேருந்து விளையக்கூடிய உப்பு அதனோட பிரயோகம் அதையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதே மாதிரி ரக்ஷ, இப்போ ஏற்கனவே அஞ்சனம் சொன்னோம் இல்லையா, அதேமாதிரி ரக்ஷ எப்படி பண்ணோம் அப்படின்றத பற்றி காட்ட போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் நேரடியாக உங்களுக்கு பலன் தர மாதிரி விளக்கத்தோடு சொல்ல போகிறதுனால நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம ஆன்மீக விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை எது போலி எதுன்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி பலன் தரும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்றைக்கும் நிறைய நேர்கள் உங்ககிட்ட பேசுறதுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைனில். முதல் நேர் யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
என் பேர் சிவகுமார், சென்னையில இருந்து பேசுறேன். ம் சாமி கிட்ட பேசணும். கண்டிப்பா சார். உங்களுக்காக தான் பேசணுமா சுவாமிஜி கிட்ட? எனக்காக தான். ஓகே சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 14/2/1972 மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 1ஆம் பாதம், சிம்ம லக்னம். சரிங்க சார். உங்களுக்கான என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆகுது. குழந்தை இல்ல. கம்பெனி ஆரம்பிச்சேன் 2 வருஷமா. கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஆரம்பிச்சேன். பார்ட்னர்ஷிப்ல வச்சாது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அது வச்சு வந்து நிறைய பிரச்சனை ஆகி இப்ப கம்பெனி விற்கிற கண்டிஷன் இருக்கு. ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இது ஒரு தடங்களாவே இருக்குது. அதுதான் என்னன்னு கேட்கலாம் தான் சாமி கிட்ட பேசலாம். அண்ட் இது குறித்து நம்ம சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமிஜி வணக்கம். நமஸ்காரம் சாமிஜி. என்ன தொழில் செய்தீங்க? நான் வந்து ஒரு ஃபோர்ஜிங் கம்பெனி மாதிரி ஹீட் ஜாப் படிக்கிறது. அது சரி. அந்த கம்பெனியில வந்து சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிச்சது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி. கடன்ல முடிஞ்சதா? பார்ட்னருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா? பார்ட்னர்ஷிப்ல கருத்து தான். ஆரம்பிச்சு 3 மாசத்துக்குள்ளே அவங்க வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணல. சரி. இது வந்து நீங்க அதனால எனக்கு வந்து கம்பெனி நீ ஒன்னும் நடத்தல, வித்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வித்துட்டீங்களா? கம்பெனி விக்கல அமைச்சு. இப்ப என் பேர்தான் இருக்குது. இப்ப அது மிஷினை வித்துட்டு தான் இப்ப இருக்கிற கடன் ஆகி போச்சு நிறையா. சரி. அந்த மிஷினை வித்துட்டு தான் கடன் இது அடைக்கின்றதுல மிஷினை விற்கவும் மாட்டேங்குது. அவர் வேலைக்கு போயிட்டாரா? ஆமா ஆமா, வெளியே போயிட்டாங்க சாமிஜி. நீங்க பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களா அவரை? இன்னும் கொடுக்கல சாமிஜி. அவருக்கு அந்த வித்தாதான் கொடுக்க முடியும். ஆமா ஆமா சாமிஜி. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்தை பாபகிரகங்களும் சனி பகவானும் பார்வையிட்டார். உங்களுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது, சுலபமான பரிகாரம் சொல்லும்பொழுது, நீங்கள் திருநள்ளாறு போயிட்டோம். அந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் ஒரு 11 ஏழைக்கு எள்ளு அன்னம் அதை நீங்கள் தானம் பண்ணுங்கள். அந்த எள்ளு அன்னம்ன்றது நீங்கள் இடம் விட்டு இடம் போய் அங்கே பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எள்ளு உருண்டை இருக்குது இல்லையா, உங்களுக்கு அது கடையிலேயே ரெடிமேடாக கிடைக்கும். அதை நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம். இல்லை நீங்கள் எள்ளு சாதம் ரெடிமேடாக கிடைச்சாலும் வாங்கி தானம் பண்ணுங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால், பூஜையில் பயன்படுத்துகிறதா இருந்தால், நைவேத்தியம் பண்ணக்கூடிய பிரசாதம் கடையிலேருந்து வாங்கி பண்ணக்கூடாது. அதை நீங்கள் வீட்டில் பண்ணாலும் கோயிலில் பண்ணாலும் தனியாக தான் நீங்கள் பிரசாதத்தை தயாரிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணும்பொழுது நீங்கள் அதை ரெடிமேடாக கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதை வாங்கி கட்டாயம் நீங்கள் அன்னதானத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அன்னதானத்தில் கூட உண்டதை பண்ணக்கூடாது. நாம் வந்து சாப்பிட்ட மிச்சத்தை அன்னதானம்னு சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். வீணாக போனதை பண்ணக்கூடாது. அது கூட அன்னதானம்ன்றது நாம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி கொடுக்கறது அன்னதானம். 11 ஏழைகளுக்கோ அங்கஹீனமானவர்களுக்கோ நீங்கள் எள்ளு சாதமோ எள்ளு உருண்டையோ சனி பகவான் க்ஷேத்திரத்தில் போய் திருநள்ளாறில் போய் சனி பகவானை நமஸ்காரம் பண்ணி அங்கே நீங்கள் பண்ணுங்கள். இது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை பண்ணுங்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்லேயே உங்களுக்கு விளக்கேற்றி 45 நாட்களுக்கு உங்களுக்கு சனி பகவானோட ஸ்துதி அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இது வந்து புக்கு வந்து தமிழில் கிடைக்கும். காகமேரும் தம்பிரானே என்னை தொடராதே அப்படின்னு சொல்லி வரும், தொடாதேன்னு. அது உங்கள் புக்கு தனியாக கிடைக்கும், அது வாங்கி படிங்க. ஏன்னா சனி பகவானோட கவச்சம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது, படிக்கிறது வடமொழியில் இருக்கிறது உங்களுக்கு படிக்கிறது கடினம். அதேமாரி சனி பகவான் காயத்ரி ஜபிக்கிறது சிரமம் இருந்தால் தமிழில் இருக்கக்கூடியதே நீங்கள் படிங்க. வேறு ஏதாவது ஸ்துதி இருந்தாலும் படிங்க. அப்படி முடிஞ்சால் நீங்கள் இந்த சனி பகவானோட காயத்ரியை ஒரு 28 உரு தொடர்ந்து 45 நாளும் ஜபம் பண்ணுங்கள். இதை செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த இரும்பு சம்பந்தமான பிரச்சனை வந்து தீரும். அதேமாரி இந்த கடன் வந்து கட்டுக்கடங்கி இருக்கும். திருப்பி உங்களுக்கு ஒரு செழிப்பான சூழ்நிலை வரும். இல்லை வேறு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார். சில விஷயங்கள் சாதகமாகவே முடியும். அதனால் பதட்டத்தை விட்டுடுங்க. சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்ச நினைப்பு நல்ல விஷயந்தான். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணணும்னு நினைக்கிறத விட சுதந்திரமாக இருந்து தொழில் செய்யணும்னா நீங்களும் செழிப்பாகலாம், நம்ம நாடும் செழிப்பாகும். அதனால் சுதந்திர தொழில் செய்யணும்னு நினச்சது நல்ல நினைப்பு. நல்ல நினைப்புக்கு நல்ல பலன் கட்டாயம் கிடைக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம். உங்களோட வாழ்க்கையை வந்து பிரகாசமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இது தொடர்ந்து அடுத்த நேரம் வந்து இணைப்பில் காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். என் பேர் முத்துக்காளி மேடம். எங்கேருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் சென்னையில் தான் மேடம் இருக்கோம். யாருக்காக நீங்கள் சுவாமிஜி கிட்ட பேசணுமா? என் மகனுக்காக கேட்கணும் மேடம். சரிங்கம்மா. உங்களுடைய மகனோட பேரு, பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க.
என் மகன் பிறந்த தேதி 4/7/1981 மேடம். ம் கடக ராசி ஆயிலி நட்சத்திரம் மேடம். ம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அவன். ம் ம் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ம் 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 அதுக்காக கேட்கணும்னு தான் மேடம் நாங்க போன் பண்ணோம். என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை தான் மேடம் பாக்குறான். சரிங்கம்மா, அவரோட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா சீக்கிரமா தீர்ந்து போகும். சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. அவர் சொந்த தொழிலுக்காக வாங்கினாரா? சொந்த தொழில் இல்ல சாமி. ரெண்டை ஏமாந்து கடன் வாங்கி இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி ஏமாந்துட்டான் சாமி. கடன் ஜாமீன் கொடுத்தாரா? வாங்கி பணம் கொடுத்தாரா? பணம் வாங்கி இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்ததுல ஏமாந்துட்டான் சாமி. அதுல நண்பருக்கே கொடுத்துருக்காரு கடன் வாங்கி. ஆமா, கடன் வாங்கி நண்பனை நம்பி ஏமாந்துட்டான் சாமி. ரொம்ப அதாவது பொதுவா வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடணுவாங்க. ஏன்னா ரத்தம் தான் வந்து துடிக்கும் மற்றவங்களை விட. நீங்கள் உங்கள் குழந்தைக்காக வருத்தப்படுறது உங்களோட பிரார்த்தனை முதல்ல பலிக்கும்னு சொல்கிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, பிரார்த்தனைகள்லேயே உயர்ந்த பிரார்த்தனை ஒரு தாய் பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான் உயர்ந்த பிரார்த்தனை. பிரார்த்தனைகளில் உயர்ந்த பிரார்த்தனைன்றது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான் உயர்ந்த பிரார்த்தனை. அதனால் உங்கள் உள்ளம் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுதே வந்து பலிதத்தை நோக்கி கட்டாயம் போகிறது உங்கள் பையன் வெற்றியை நோக்கி போகிறான்னு சொல்லலாம். இப்போ இந்த சப்தரிஷி வாக்கியப்படி சொல்லும்பொழுது ஒரு 2 விதமான தடை வந்து அவர் வாழ்க்கையில் வருது. அந்த தடையை பற்றி முக்கியமாக நான் மறுபடியும் சொல்லுவோம். பெரியவங்க சொன்ன விஷயத்தை வந்து மனசில் இங்கே வச்சுக்கணும். சொல்கிற சொற்கள் அனைத்தையும் நம்பக்கூடாது. வாழ்க்கையில் நம்மோட பழகிறவங்க சொல்கிற சொற்களை அப்படியே நம்ம ஏற்றுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் கூட சொல்கிறோம், நீங்கள் ஒரு ஜோதிடம் கேட்டாலும் ஒரு சுவாமிகளை போய் பார்த்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களை அப்படியே ஏற்றுக்காமல் உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். ஏன்னா பெரியோர்களே தவறு செய்தாலும் பெரியோர்களே பொய் சொன்னாலும் சாஸ்திரங்களே கண்ணை மறைச்சாலும் ஆன்மா மட்டும் எதையும் மறைக்காது. அதனால் எந்த பிரச்சனைகள் வரும்பொழுதும் நம்ம ஆன்மா அந்தராத்மா என்ன சொல்கிறதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். அது அந்தராத்மா வந்து உண்மையே சொல்லும். அதனால் இந்த மாதிரி பண பரிவர்த்தனை நடக்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடியவர் நல்லதாக கெட்டதா எதுக்கு கேட்குறாருன்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது அவசியம். உணர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா சொல்கிறத பார்க்கணும். உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் நம்பி ஏமாந்துருக்கார். 1, அவசரமான முடிவுகளை எடுத்திருக்கார். 2, இப்போ இந்த 2 விஷயத்தினால வாழ்க்கையில் அவருக்கு ஒரு துன்பத்தை தொடர்ந்து அனுபவிச்சுட்ருக்கார். இப்போ இது நிவர்த்தி ஆகிறதுக்கு எளிய வழிபாடு சொல்கிறோம், சுலபமான வழிபாடு சொல்கிறோம். இது வந்து இவரோட பிரச்சனையை வந்து கட்டாயம் தீர்க்குன்றதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். பொதுவாக வந்து இவரோட பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ ஜென்ம வாரம் அன்னைக்கோ குபேரனை பூஜிக்கிறது நல்லது. நீங்கள் சென்னையிலேயே வண்டலூர்கிட்ட அந்த குபேரனோட கோயில் கூட இருக்குது. ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்கள். ஒரு விஷயம். இப்போ 2வது விஷயம், உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு வந்து பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் தயிர் அன்னத்தை நைவேத்தியம் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்கையோட ஸ்லோகங்களை ஜபமோ ஸ்துதியோ தொடர்ந்து சொல்லே வாங்க. சத்துருத்துவம் மறையும், மன சாந்தி கிடைக்கும், பண விஷயமான கடன் தட்டுப்பாடு தானே விலகும். இதை வந்து நீங்கள் செய்யலாம், இல்லை உங்களோட பையனும் செய்யலாம். பலிதம் வந்து கட்டாயம் உண்டு. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் நிச்சயம் வருவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இதே மாதிரி வந்து நிறைய நேர்கள் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வாணிஸ்வரிங்க மேடம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். வாணி, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க மேடம், சாமிஜிட்ட பேசணுங்க மேடம். இல்ல, யாருக்காக நீங்க பேசணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எங்க கணவருக்காக பேசணுங்க மேடம். ஓகே, அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்றீங்களா? ஜனவரி 2, 1978. என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்க போறீங்க? வேலை சம்பந்தப்பட்டதா, குடும்ப சம்பந்தப்பட்ட? குடும்ப சம்பந்தப்பட்டதுதாங்க. வேலையே இல்லைங்க அவருக்கு. வேலையே இப்ப ரொம்ப இந்த ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் தொல்லை அதிகமாயிருச்சு. அத பத்தி தான் கேட்கணும் சாமி. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரு சொந்தமா ஒர்க் ஷாப் வச்சிருக்காருங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வந்து தீர்ந்து போயிடும். நம்ம சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் ஷாப் இப்ப நடந்துட்டு இருக்கா?
ஆமாங்க சாமிஜி, நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்றும் சரி வர வருமானம் இல்லைங்க சாமிஜி. நீங்கள் உத்தியோகம் போகிறீங்களா? இல்லைங்க சாமிஜி, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். இது ஒர்க் ஷாப் எத்தனை வருஷமாக வச்சுருக்காரு அவர்? அவர்கிட்ட 16 வருஷமா வச்சிருக்காருங்க சாமிஜி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் இது ஒரு சின்ன பின்னடைவுன்னு தான் வந்திருக்க தவிர ஒரு பெரிய தோல்வின்னு வரல. அதனால் இப்போ உங்களுக்கு தற்காலிகமான பிரச்சனை தான் இது. இது நிரந்தரமான பிரச்சனை இல்லை. கட்டாயம் அவர் உழைப்புக்கு ஏற்ற ஒரு பெருமை வந்து கட்டாயம் காத்துட்டுருக்கு. ஒரு பிரகாசமான வாழ்க்கை அவருக்கு காத்துட்டுருக்கு, சந்தேகம் வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் ஒரு தொடர்ந்து 3 ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அவரோட ஜென்ம நட்சத்திரமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் மலை மேல் உள்ள முருகனை தரிசனம் பண்ணுங்கள். மலைக்கு மேல் உள்ள முருகனை ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு 3 முறை தொடர்ந்து 3 மாதம் தரிசனம் பண்ணுங்கள். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ரொம்ப எளிய பரிகாரமாக வீட்டிலேயே முருகப்பெருமான் படம் வச்சு நீங்கள் அவருக்கு குங்குமத்தாலேயோ வாசனை பூக்களாலேயோ 45 நாட்கள் வழிபாடு தொடர்ந்து வீட்டில் பண்ணுங்கள். குங்குமத்தாலையும் பண்ணலாம், வாசனை பூக்களாலையும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் முருகன் படம் வச்சு பண்ணலாம். இது தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டியதே இல்லை. இந்த 45வது நாள் முடிகிற அன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் வழக்கமாக எப்படி சுவாமிக்கு பண்ணுவீங்களோ அந்த பூஜை வழிபாடுகளை விசேஷமாக பண்ணுங்கள். தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், கல்கண்டு இதெல்லாம் வச்சு பண்ணுங்கள். கட்டாயம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்குரிய வாய்ப்பு வரும். அந்த ஒர்க் ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகன் படம் வைங்க. அவர் வந்து இப்போ உத்தியோகம் பண்ணிட்டு ஒரு வேலை சொந்த தொழில் செய்கிறாரு பாருங்க, அந்த ஒர்க் ஷாப்லேயும் முருகப்பெருமானோட படத்தை வைங்க. கட்டாயம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இது வந்து தற்காலிகமான பிரச்சனை தான். இது வந்து அங்கார பகவானோட பலம் கிடைக்கும். அவருக்கு வந்து முருகனோட அருள் கிடைச்சால் அங்காரகனோட அருளும் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடி சித்திக்கும். அதனால் தொழில் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை நெருக்காது. நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அந்நிய மொழி பேசுகிறவர் கை கொடுப்பார். இவரை விட்டு பிரிந்து யாராவது போன நண்பர்கள் கூட எதிர்பாராமல் வந்து உதவி செய்வார். அதனால் கவலையே வேண்டாம். ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவர் காத்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையை வச்சு நீங்கள் வந்து உங்களை வாழ்க்கையில் வந்து ஒரு தடங்கள் நினைக்கிறீங்க, கடனை பற்றி பயப்படுறீங்க. ஆனால் பயப்படவே வேண்டாம். அவருக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை கட்டாயம் தேடி வருது. ஒரு 6 மாத காலம் பொறுமையாக ஒரு அடியாக எடுத்து வைங்க. கட்டாயம் நினைத்த இலக்கை நோக்கி அவர் போவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இது தொடர்ந்து அடுத்த நேரம் வந்து இணைப்பில் காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திராங்க மேடம். என் பொண்ணுக்கு பேசணும். சொல்லுங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பொண்ணு 1989 11 ராசி வந்து மீன ராசி. நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். நிறைய வரன் வருதுங்கம்மா. ஒரு 10 வரன் மேல வந்துருச்சு. ஆனா எதுவுமே செட்டாவே ஆக தள்ளி போயிட்டு இருக்கு. அதுதான் பத்திதான் கேட்கணும் சாமிஜி. அவங்களுக்கு சுபயோகம் வந்து சீக்கிரமா கைக்கூடி வரும். இருந்தாலும் நம்ம சுவாமிஜி கிட்ட வந்து சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்ன இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்காங்கம்மா? அவங்க BA படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சு ஒரு 3 வருஷம். இப்போ இந்த வரன் தடைப்பட்டதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட காரணம் இப்போ அந்த கோயிலுக்கு ஒண்ணு போயிட்டு அந்த மாலை சுத்தி போட்டு வர்றது. பெரிய பையனுக்கும் பொண்ணு கூட்டிட்டு போனோம். சரி. அதுல பெரிய பையனுக்கு திருமணம் இப்ப போன தை மாசம் தான் முடிஞ்சுது. இன்னும் அந்த மாலையை கொண்டு போய் விடவே இல்லை. 2 பேர் மாலை இருக்கு. எந்த மாலைன்னு எனக்கு தெரியல. பூவெல்லாம் கொட்டி போச்சு. மாலை என்ன மாலை சொல்லுங்க? இது நித்திய கல்யாண கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தா திருமணம் ஆகும், தடை எதுவும் இல்லாத இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க எந்த மாலையா இருந்தாலும் சுவாமிக்கு தெரியும். நீங்க அதை வந்து பிரச்சனை வந்து நீங்க ஒரு பெரிய இதுவா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் சில பேர் இதே தான் குழப்பம். அதுதான் மறுபடியும் கேட்டேன். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் சொன்னார், நல்ல கூட்டம், ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போயிட்டு தேங்காவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 தேங்காய் உடைச்சாச்சு. அவர் என்ன சொல்கிறார், என்னோட தேங்காய் மாறி போயிடுது, நான் கொடுத்த தேங்காவை கொடுக்காம வேறு தேங்காய் மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் தான் நான் பூஜை ரூமில் வச்சு நாங்கள் சாமி கும்பிடணும் சீனிவாச பெருமாளை. ஆனால் இந்த ஐயர் மாற்றி கொடுத்துட்டாரு, அது தோஷம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், நான் கொடுத்த தேங்காய் பெரிய தேங்காய், இவர் சின்ன தேங்காவாக கொடுத்தாரு, அதனால தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி சாமி கும்பிடுதுன்றார். ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் சொல்லணும். சுவாமி கிட்ட வந்து போய் ஒரு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அது முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ, நிஜமாவே பார்த்தா உடைச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டே வரக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த தேங்காய் உடைச்சிட்டதுக்கப்புறம் சுவாமி சன்னதியில் உடைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஐயர் அங்கேருந்து கொடுக்கறது உங்களுக்கு பிரசாதம் தான். இப்போ அர்ச்சனையே பண்ணாதவருக்கு கூட அவர் தேங்காய் கொடுக்கலாம்.
அர்ச்சனையே பண்ணாமல் ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு கூட அந்த தேங்காவை கொடுக்கலாம். நீங்கள் அந்த தேங்காய் வந்து எந்த தேங்காய் கொடுத்தாலும் அது பிரசாதம் நீங்கள் வாங்கிக்கணுமே தவிர தேங்காய் மாதிரி போய் எடுத்துன்றதும் அந்த தேங்காவை கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை சாமி எப்படி கும்பிடுறதுன்னு நினைக்கிறதும் தவறான விஷயம். இந்த மாலை எந்த மாலையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சுவாமி பார்த்துப்பார், அங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க, எதுவாக இருந்தாலும் தோஷம் இல்லை. இது உங்களுக்கு எல்லாருக்கும் பலன் தரட்டும் சொல்கிறேன். நித்திய கல்யாண பெருமாள் கட்டாயம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இப்போ இவருக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறோம். இந்த தடைன்னு வருதுன்றதுக்கு ஒரு எளிய ஒரு சுலபமான ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பித்து வீட்டில் வந்து துர்க்கையோட படத்தை வச்சுட்டோம், நீங்கள் அடுத்து வரக்கூடிய அஷ்டமி வரைக்கும், எப்போ நீங்கள் தேய்பிர அஷ்டமியில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த தேய்பிர அஷ்டமி வரைக்கும் துர்கா தேவி படம் வைத்து சுயவரா கலா பார்வதி ஜபம்னு இருக்குது, அந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு அஷ்டமியில் ஆரம்பித்து அடுத்த அஷ்டமி முடிஞ்ச பிறகு மலை வேம்பு விருட்சத்தை வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் துர்கையோட ஆலயத்தில் நந்தவனத்திலேயோ அல்லது தர்மஸ்தாபனத்திலேயோ நட்டுடுங்க. சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ள கட்டாயம் வரன் வந்து தேடி வரும், நல்ல விதமாக முடியும். வேறு எந்த விதமான ஜாதக தோஷங்களும் இல்லைன்னு சப்தரிஷி வாக்கியத்தில் உறுதியாக வந்திருக்கு. சுபகாரியம் கைகூடி வரக்கூடிய நேரம் கனிந்து வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேறு பரிகாரம் சொல்ல வேண்டாம். திருப்பி நீங்கள் கேட்டதுக்கு ஏன்னு சொன்னோன்னா, சில பேர் வாழை மரத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு தாலி கட்டி அதை வெட்டி திருப்பி வந்து அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்லாம் சொல்கிறா. அது சாஸ்திர விரோதம். பசுமையாக இருக்கிற மரத்தையே வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். வாழை மரம் கொலையை தள்ளிய பிறகு அது விழும்பொழுது என்ன பண்ணுவானா, கல்யாண வீடுகளில் மட்டும் கொண்டு வந்து கட்டுவானே தவிர குறுக்க வெட்டுற வழக்கம்லாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி பரிகாரம் செய்ய போகிறீங்கன்றதுனால அது வேண்டாம்னு சொன்னோம். அதனால் இப்போ நீங்கள் இந்த மாலை மாறி போச்சுன்ற சந்தேகத்துக்கு இட வேண்டாம். இப்போ சொன்ன பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள், நம்புங்கள், கட்டாயம் நல்லதே நடக்கும். சுவாமிஜி, ஆனால் கல்யாண வீடுகளில் வந்து இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிடுறாங்கல்ல சுவாமிஜி, அது வெட்டலாமா வெட்டக்கூடாது சுவாமிஜி? ஒரு பசுமையாக இருக்கிற மரத்தை நாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து உதாரணம் சொன்னால், எலுமிச்சை பழத்தை சாதாரணமாக வந்து பூஜை அறையில் பூஷணிக்காய் எலுமிச்சை பழத்தை பெண்கள் நறுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அப்போ சமையல் கட்டில் நறுக்கலாமான்னு கேட்டால் சமையல் கட்டில் நறுக்கலாம். ஆனால் பூஜை அறையில் பெண்கள் நறுக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வித்தியாசம், விலக்கு இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விலக்கு இருக்குது. இப்போ சொந்த தேசத்தில் 100 பங்கு ஆச்சாரம், அதே நீங்கள் வேறு தேசங்களுக்கு போகும்பொழுது பிரயாணத்தில் 50 பங்கு ஆச்சாரம். நம்ம தேசம் விட்டு தேசம் போகும்பொழுது 90% ஆச்சாரம் குறைஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவான். கைலாயம் போகிறீங்க, தினமும் தலைக்கு குளித்து நீங்கள் அங்கே பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடக்கிற காரியமாக பரிக்கிரமாக பண்ணும்பொழுதுலாம் தினமும் தலையில் குளிக்க முடியுமா? அது மாதிரி சில இடங்களில் பார்த்தா விதிவிலக்கு உண்டு. அதனால் வாழை மரத்தை கல்யாண வீடுகளுக்காக நீங்கள் வெட்டி கொண்டு கட்டுறது வேறு. அது கூட குளத்தள்ளிய வாழை மரத்தை தான் கட்டணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வாழை மரத்தை கட்டி அதுக்கு அப்போ தாலி கட்டுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? வாழை மரத்துக்கு தாலி கட்டினா அப்போ என்னாச்சு, அதை ஒரு உரு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வெட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கே ஒரு அவசகுனமாக படலை. நீங்கள் அரசாணிக்கால் நடுறீங்க, அந்த அரசாணிக்காலை வெட்டுவீங்களா? காப்பு கட்டின அரசாணிக்காலை, காப்பு கட்டின அரசாணிக்காலையே உடைக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது வாழை மரத்தை வெட்டலாமா? கட்டாயம் வெட்டக்கூடாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதனால் அது சாஸ்திர விரோதம், அதை நம்ம செய்ய வேண்டாம். கல்யாண வீடுகளுக்கு கொலை தள்ளி, அது கூட பாருங்கள், கொலை தள்ளின பிறகு தான் நம்ம கொண்டு வந்து கட்டுறோம். அதனால் இதை நம்ம அந்த பரிகாரத்தை தாலி கட்டி அது வெட்டுறது, கழுதைக்கு கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் தவளைக்கு கல்யாணம் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், அதை விட ஏழை பெண் குழந்தைங்களுக்கு யாருக்கா கல்யாணம் பண்ணுங்களேன், அதாவது பிரயோஜனப்படும். ஊரில் மழை இல்லைன்னா ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன், அதாவது ஒரு வீடு அப்போ நிஜமாகவே மழை பெய்யும். அதனால் இந்த தவளை கல்யாணம் பண்ணுறது, கழுதை கல்யாணம் பண்ணுறது, இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறது, இதெல்லாம் விட்டுடுங்க. சாஸ்திரங்கள் எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கு, எவ்வளோ பெரியவா இன்றைக்கும் தெரிஞ்சவெல்லாம் இருக்கா. அது நல்ல காரியங்களை, நல்ல சாஸ்திரங்களை, நல்ல சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பாரத தேசம் பழம்பெரும் தேசம், அந்த சம்பிரதாயங்களை விடாதீங்க. ஆனால் மூட நம்பிக்கைகளை விட்டுருங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. நிறைய பேர் வந்து தெளிவில்லாமல் சில விஷயங்கள்ல இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தெளிவான ஒரு பதில் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. நீங்களும் சுவாமிஜி கிட்ட பேச, உங்களுடைய பிரச்சனைகள் தீர OME ஸ்பேஸ் நீம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம்.
யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.